அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்பானியுடைய ஹஜ்ஜுடைய மாதத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். முக்கியமாக குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி ஆடுகளை வாங்குகிறோம், மாடுகளை வாங்குகிறோம். முடிந்த அளவுக்கு மார்க்கத்துடைய பேணுதலோடு அந்த காரியத்தை செய்யணும். விலை கம்மியாக கிடைப்பதற்காக வேண்டிய ஆட்டையோ, விலை கம்மியாக கிடைப்பதற்காக மாட்டையோ வாங்கி ஏனோ தான் என்பதாக குர்பானி கொடுக்கப்படக்கூடாது. எப்படி தொழுகை இபாதத்தாக கருதப்படுகிறதோ, எப்படி நோன்பு இபாதத்தாக கருதப்படுகிறதோ, எப்படி ஜக்காத்தை இபாதத்தாக கருதப்படுகிறதோ, எப்படி ஹஜ்ஜை இபாதத்தாக கருதப்படுகிறதோ, அதே போன்று நகர் செய்வது, குர்பானி கொடுப்பது, பிராணிகளை அடுத்து பரியிடுவது என்பது மிகப்பெரிய ஒரு இபாதத். எனவே அதை சற்று கவனத்தோடு அதை கையாள வேண்டும். ஆடாக இருந்தால் 1 வருட காலம் பூர்த்தியாக்கப்பட்டிருக்க வேண்டும். மாடாக இருந்தால் 2 வருட காலம் பூர்த்தியாக்கப்பட்ட மாடாக இருக்கணும். அதே போல நபிகளார் கூறுகின்றார்கள், சம்மினுல் அஹாயாக்கும் அனசிராத்தி மத்தாயாக்கும், சம்மினுல் அஹாயாக்கும் அனசிராத்தி மத்தாயாக்கும், கொடுக்கப்படுகின்ற பிராணிகளை கொளுத்த பிராணிகளாக கொடுங்க. அதே ஒட்டகமாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, அப்படி கொடுக்கப்படுகின்ற பொழுது அலசிராத்தி மத்தாயாக்கும், நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கின்ற வாகனமாக அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக நபிகளார் பதிவு செய்கின்ற. எனவே நாம் கொடுக்கப்படுகின்ற அந்த பிராணிகளை கொடுத்த பிராணிகளாக ஷரீஅத்துக்கு உட்பட்டு, மார்க்கத்திற்கு உட்பட்டு, வரம்பு மீறாமல், அதை 1 வருஷம் குறையாம ஆடுகளையும் 2 வருடங்கள் பூர்த்தியாக மாடுகளையும் கொடுக்காமல் ஷரீஅத் சொல்கின்ற அந்த அடிப்படையிலே குர்பானி கொடுக்கின்ற பாக்கியத்தோடு ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.